காலம் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட்டாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் இன்ஜினியர் முனிஸ், ஃபவுண்டர் ஆஃப் எம்ஆர்எல் பில்டர்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செக். என்ன அப்படின்னா, டிராயிங்ஸில் கொடுத்துருக்கிற மாதிரி கரெக்டான மெயின் பர்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணணும். ஸ்டிரப்ஸ் கரெக்டான ஸ்பேசிங்கில் நம்ம கட்டியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கவர் பிளாக். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு தேவையான கவர் மெயின்டைன் ஆகிற மாதிரி கவர் பிளாக் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்து சட்ரிங் செக்கிங். காலம் பாக்ஸ் மாட்டும் போது அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். லெவலு ப்ளம்பாப்பு எல்லாமே சரியாக இருக்கணும். காங்கிரீட் போடும்போது சட்ரிங் மூவ்மெண்ட் ஆகாத மாதிரி சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு க்ளீனிங். காலம் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற டஸ்ட்டு ப்ளஸ் அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிற மாதிரி வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு காங்கிரீட் செக்கிங். நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸில் என்ன கிரேடு காங்கிரீட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ப்ராப்பர் ரேஷியோவில் காங்கிரீட் மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் போடணும். காங்கிரீட் போடும்போது ப்ராப்பர் வைப்ரேஷன் கொடுத்து நல்லா காம்பேக்ஷன் பண்ணணும். காங்கிரீட் முடிஞ்சதும் காலம் வெர்டிகலிட்டியும் சட்ரிங்கோட ஸ்டெபிலிட்டியும் மறுபடியும் செக் பண்ணி ப்ராப்பராக சப்போர்ட் கொடுக்கணும். ஒரு நல்ல பில்டிங்க்கு குவாலிட்டியான ஃபவுண்டேஷன் மட்டும் போதாது, ஒவ்வொரு ஸ்டேஜையும் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணணும். எம்ஆர்எல் பில்டர்ஸான நாங்கள் கட்டுற ஒவ்வொரு வீடையும் பார்த்து ப்ராப்பராக குவாலிட்டியாக கட்டி கொடுத்துட்ருக்குறோம். நீங்களும் உங்களோட வீடை குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண எம்ஆர்எல் பில்டர்ஸான எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.